ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராயிட்டாரு. சினிமால அதிக சம்பளம் வாங்குற நடிகரா இருந்தப்போ அதை விட்டுட்டு அரசியலுக்கு போயிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை துவங்கி அரசியல்வாதியாவே மாறிட்டாரு விஜய் அவர்கள். அதோட இதுவரைக்கும் அந்த கட்சி சார்பா 2 மாநாடுகளையுமே நடத்தி காட்டியிருக்காரு. விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநாட்டுல 8 லட்சம் பேர் வரை கலந்துகிட்ட நிலையில சமீபத்துல மதுரையில நடந்த மாநாட்டுல 10 லட்சம் பேர் வரை கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசினது டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக மாதிரியான பலருக்குமே கோபத்தை ஏற்படுத்த அவரை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பா முதல்வரை அங்கிள் அப்படின்னு சொன்னது சர்ச்சைக்கு உள்ளானது. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வர்றதே இல்ல, எப்பவுமே பனையூர்லயே இருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களை கூட அங்கேயே வரவழைச்சு சந்திக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் அவர் மேல இருந்துச்சு. ஆனா அவரோ, நான் வந்தா கூட்டம் கூடிரும், ரசிகர்கள் என்னை பார்க்க வருவாங்க, அதனாலதான் நான் எதுக்காக போனேனோ அதை செய்ய முடியாது, அதனாலதான் பனையூர்ல வரவழைச்சு பாக்குறேன் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆனா அதை யாருமே ஏத்துக்கல. ஒரு அரசியல்வாதி இப்படி சொல்லலாமா? மக்களை சந்திக்காம எப்படி அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிற சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் போய் அவர் மக்கள் பிரச்சனை பத்தி பேச போறாராம். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் வருது. டிஎம்கே கட்சிக்கு அடித்தளமிட்டவர் தான் அண்ணா அவர்கள். அதனாலேயே அவருடைய பிறந்த நாள்ல மக்களை சந்திக்க துவங்குவது டிஎம்கே உடைய வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் எடுக்கிற வியூகம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மூலமாவே மக்கள் கிட்ட விஜய் அவர்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னும் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. மாநாட்டுல பேசின விஜய் அவர்கள் சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வெளியே வராது அப்படின்னு பேசி இருந்தது விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்த நிலையில தான் வெளியே வராரு விஜய் அவர்கள். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.